தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தெற்காசியாவிலேயே முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டுவேன் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசு ஆடவர் கல்லூரியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு சாதகமான ஆட்சி அமையும் என போராடினோம். ஆனால் பாஜக மைனாரிட்டி ஆட்சி அமைத்துள்ளதென குறிப்பிட்டார். இருப்பினும் நமது மாநிலத்திற்கான ஆட்சி நிச்சயம் ஒரு நாள் அமையும் என அவர் கூறினார். 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் என்னவென்று எடப்பாடி பழனிசாமியால் பட்டியலிட முடியுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். ஆயிரக்கணக்கான மக்களோட நீண்ட நாள் கனவை நிறைவேற்றியிருக்கிறோம். இதுதான் நம்முடைய சிறப்பான சாதனை. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச பிறகு நான் செய்திருக்கக்கூடிய முக்கிய திட்டங்கள், அவற்றை நான் தலைப்புச் செய்திகளாக சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஒசூர் மருத்துவமனையை தரம் உயர்த்த 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் புதிய மற்றும் கூடுதல் கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. ஆழியாலம் அணைக்கட்டு, தென்பெண்ணை ஆற்று நீர் மூலமா கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களோட பகுதிகள் பயன்பெற 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டு திட்டம். எண்ணெய்கோள் அணைக்கட்டு நீரை வறண்ட பகுதிக்கு கொண்டு செல்ல 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டுள்ள திட்டம். கிருஷ்ணகிரி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பாரூர் ஏரி கிழக்கு பிரதான கால்வாய் அமைச்சு போச்சம்பள்ளி மற்றும் ஊத்தங்கரை வட்டங்களில் இருக்கக்கூடிய 33 ஏரிகளுக்கு தண்ணீர் நிரப்பும் திட்டத்துக்கு 75 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. கீழ் கிழவரப்பள்ளி அணை மற்ற அணை பகுதிகளை புனரமைத்து மேம்படுத்தும் பணி 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 4 புதிய துணை மின் நிலையங்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. புதிய வேளாண் காடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் 2597 விவசாயிகளுக்கு 7,75,000 மரக்கன்றுகள் வழங்கப்பட்டிருக்கு. தானாம்பட்டி, கும்மனூர், மாரம்பட்டி, ஆவலக்கம்பட்டி, எண்ணெய்கோள், கம்மம்பள்ளி ஆகிய 6 கிராமங்களில் 6 மரகத பூஞ்சோலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஓசூர் மாநகராட்சியில் 951 கோடியே 37 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் 417 திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டு 212 கோடி ரூபாய் 85 லட்சம் மதிப்பீட்டில் 323 பணிகள் முடிஞ்சிருக்கு.